ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme GT7 Pro இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme GT7 Pro முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்துருந்துச்சு. இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 6.7 இன்ச் LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து ஒரு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் 50,000 செக்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளேவோட இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஆனால் ஓகே, ஒரு நல்லாவே இருக்குது. அடுத்தது 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க பிரைமரி கேமராவில். கூடவே இன்னொரு 50 MPக்கான டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் பிரைமரி கேமராவில். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்க, அடுத்தது பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரிங்க. நீங்கள் கேம் விளையாட அப்படின்னா ஒரு நாள் கிட்டத்தட்ட வர அதிக வாய்ப்பு இருக்குது. கூடவே நம்மளுக்கு நீங்கள் கேம் விளையாட அப்படின்னா 2 நாள் தாராளமாக நிற்கிங்க சார்ஜ். அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கிறனால ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரு. அப்போ வந்து நம்ம கேம் விளையாடுறீங்க அப்படின்னா தாராளமாக விளையாடலாங்க. ஒரு செம ஃபோன்னு சொல்லாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கூட ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜ்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலவங்க. அடுத்து 12 GB RAM வேரியன்ட் இருக்குது. 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 54,000 to 55,000 இந்த ரேஞ்சில் வரப்போகுதுங்க. இதோட அடுத்த வேரியன்ட் வந்து 512 GB அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இருக்குது. 2 வேரியன்ட் வந்து பேசிக் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து 50க்கு மேலே. ஓகேங்களா, அடுத்ததோட ப்ராசஸ் வந்து Snapdragon 8 Lite அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. ஓகேங்களா, நல்ல கேமிங்க்கு நல்ல வெறித்தனமான ஒரு ஃபோன் சொல்லாங்க. சும்மா அடிச்சு நொறுக்க போகுதுங்க. ஓகேங்களா, இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து 8.67 திக்னஸ்ங்க. கொஞ்சம் தடிமனாகவே இருக்குது. ஆனால் பேட்டரி வந்து 6500 mAh கொடுக்கறனால கொஞ்சம் தடிமனாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இதுலேயே IP68க்கான வாட்டர் ஸ்டெண்ட் இருக்குது. அதாவது தண்ணி 1.5 மீட்டர் ஆழத்தில் வந்துட்டு நான் 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஃப்ரெஷ் வாட்டரில். ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு Android 15 ரன் ஆகுது. ஆமாங்க, இப்போ Android 15 அப்கிரேட் ஆகிடுச்சு. அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா, இந்த ஃபோனு ப்ராசஸ் வெறித்தனமான ப்ராசஸ். 30 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வரனால நம்ம எந்த கேமையும் எந்த மோடில் வேணால் வச்சு விளையாடிக்கலாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனுன்னு சொல்லாங்க. நீங்கள் கேம் விளையாடுறீங்க, லைவ் போடுங்க, என்ன பார்த்தா கேம் விளையாட்டே இருப்பேன், லைவ் போடுவேன், அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் தாராளமாக எடுக்கலாங்க. அதே போல் பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஏன்னா இப்போ 6500 mAh பேட்டரினால அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 கொடுக்கறனால நமக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணுற சார்ஜுமே நல்லா குயிக்காகவும் இருக்குது. ஓகேங்களா, அதே போல் கேமராவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா 2 டெலிஃபோட்டோவில் நிறைய பேர் போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எடுப்பீங்க, அவங்களுக்கு நல்லாவே இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இதில் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. இந்த ஃபோன் மாதிரியே இன்னொரு ஃபோனும் இருக்குதுங்க, IQ 13 அப்படின்னு சொல்லி. இது ரீசெண்டாக லான்ச் ஆக போகுதுங்க. இதோட காம்படிட்டர் இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. செக் பண்ணி பாருங்கள். அது ஓகேங்களா, அது நம்ம சேனல் பற்றி வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனும் ஒரு சில பெட்டராக இருக்குது, அந்த ஃபோன் அது ஒரு சில பெட்டராக இருக்குது. ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டிருக்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, IQ 13 அது. இது Realme GT7 Pro அப்படிங்கிற ஃபோனுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லுங்கள். கேம் விளையாடுறவங்க தாராளமாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாங்க. மற்றபடியெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட்டீஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.